சிக்கன் கீமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃபைனாக சாப் பண்ண 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி டிப், எப்போ நான்வெஜ் செஞ்சாலும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினீங்கன்னா டிஷ்ஷோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வேணா தண்ணி ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் கீமா எடுத்திருக்கேன். நீங்கள் பிரெஸ்ட் பீஸ் வாங்கி அதை மிக்சியில் பல்ஸ் மோடில் பல்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதும் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் செப்பரேட் ஆகி வரணும். ஃபைனலாக இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் பவுடர், கை நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்மளோட யம்மியான சிக்கன் கீமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.